வணக்கம், நான் வினோத் விஜய். நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். அடுத்த நொடியில் நடக்கவிருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம். நிறைய பேர் கேட்டிருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் சார் கால் பண்ணி, சார் உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வந்திருக்கு, பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டேன். சார் நான் கோர்ஸே முடிக்கலையே சார், எப்படி சார் ஆஃபர் அப்படின்னு. உங்களோட ஏரியாவில் தான் வந்து நீங்கள் டப் பண்ண போவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். தஞ்சாவூர்லேயே சார், தஞ்சாவூரில் எப்படி சார் அப்படின்னா, என்னோட டப்பிங்கே வந்து தஞ்சாவூரில் தான் நடந்துச்சு. ஸோ நான் இருக்கிற இடத்துலையே எனக்கு இப்படி ஒரு விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சது ஒரு மிகப்பெரிய வந்து மைல்கல். ஸோ எனக்கான பேமெண்ட்டும் அங்கேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு நான் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பட் ஆனால் நான் கோர்ஸ் முடிக்கல. அதுக்குள்ளேயே வந்து எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது வந்து அன்எக்ஸ்பெக்டட். அழுகிறதாகட்டும், சிரிக்கிறதாகட்டும், சோகமாகட்டும், கோபமாகட்டும், கம்பீரமாகட்டும், இது எல்லாத்தையுமே வேறு வேறு ஜோனில் சார் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் நான் சார்கிட்ட கேட்குறேன், சார் இது எப்படி சார், இதோட ப்ரொஃபஷனல் எப்படி இருக்கும், இதை வந்து எப்படி சார் இதில் ஏர்னிங்ஸ்லாம் இருக்கும், எனக்கு அதை பற்றின ஐடியா இல்லை, நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, பட் இந்த கிளாஸ்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா தமிழ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். எண்கள் உச்சரிப்பு ஸ்கூல்லேருந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். பட் ஆனால் இத்தனை வயசில் நம்ம இவ்வளோ நாள் கழிச்சு இப்படியெல்லாம் தான் எண்கள் உச்சரிக்கணுமா. வணக்கம், நான் வினோத் விஜய். நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து லைம்லைட் கோச்சிங்கில் வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், டப்பிங், இது ரெண்டுமே வந்து நான் ஒரு பாஸ்ட் 3 months அந்த கிளாஸ் போயிட்டுருக்கு. நான் கிளாஸ் போயிட்டுருந்தேன். இப்போ தான் வந்து அந்த கிளாஸ் வந்து இப்போது எனக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து முடியுது. ஸோ இது வரைக்கும் வந்து லைம்லைட் கோச்சிங்கில் வந்து டப்பிங் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி வெற்றிகரமாக முடிக்க போகிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிளாஸ் நான் எப்படி சேர்ந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல். ஆக்சுவலாக நான் வந்து அலிடல் சயின்ஸ் அனஸ்தீஷியா முடிச்சிருக்கேன். பட் சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாஸ்ட் ஒரு 8 years வந்து சினிமாக்குள்ளே போகணும், நம்ம சினிமாவில் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. இது எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த ஒரு ஆசை. ஸோ அதேமாதிரி எனக்கும் அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. இது நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி போகுதுன்னா, நம்ம ப்ரொஃபஷனலை விட்டு போக முடியாது. ஸோ நம்ம கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறையா ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும், நம்ம எப்படி உள்ளே போகிறோம் அப்படிங்கிறப்போ, ஒரு நாள் யதார்த்தமாக உட்காந்து நான் இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். அப்போது பார்த்தப்போ லைம்லைட் கோச்சிங் மணிகை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருந்துச்சு. அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உடனே கால் பண்ணேன். ஹலோ சார், நான் இந்த மாதிரி தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சார், வினோத் சார் என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள் சார், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சார் கேட்டோன்னே, சார் இந்த மாதிரி நான் பார்த்தேன், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னே, வாங்க சார் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, இதுதான் வந்து ஒரு 3 months வந்து ஆன்லைனில் தான் கோர்ஸ் போகும், பண்ணினீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. பட் ஆன்லைன் கோச்சிங் நம்ம எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தப்போ, அதுக்கப்புறம் இல்லை சார், நான் வந்து எனக்கு மீடியாவில் இன்னும் கொஞ்சம் பேர் தெரியும், நான் என்னோடய குருநாதர்கிட்ட நான் அதை கேட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது சார் என்ன சொன்னாங்க, இது வந்து உங்களோட முடிவு, இது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை போய் நீங்கள் ஏன் வந்து நான் இன்னொருத்தர்கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, வேண்டாம், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிவிட்டு சொல்லுங்களேன் அப்படின்னாரு. சரி சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணியாச்சு. அடுத்த 2 hours மறுபடியும் நான் கால் பண்ணேன். சார் இது என்ன சார், அடுத்து நான் நெக்ஸ்ட்டு என்ன சார் பண்ணணும், இது எப்படி சார் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சார் அந்த ப்ரொசீஜர்லாம் சொன்னாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு 2 hours வந்து அந்த ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே நான் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். கிளாஸ் ஜாயின் பண்ணி அஸ் யூஷுவல் அடுத்த நாளே வந்து சார் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாமே இப்படி தான் பண்ணணும், போகணும், வரணும்னு சொல்லி கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தம் 4 பேட்ச் வந்து சார் எடுத்துகிட்ருக்குறாங்க. அதில் வந்து நமக்கு டைம் எது கன்வீனியன்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துக்கலாம். நான் வந்து லாஸ்ட் பேட்ச் அதாவது 8:30 பேட்ச்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்தோம். அதை எடுத்து அந்த பேட்சில் தான் எங்களோட கிளாஸ் போயிட்டுருக்கோம். ஸோ லாஸ்ட் ஒரு 3 months அதுமாரி தான் போயிட்டு இருந்துச்சு, பாஸ்ட் ஒரு 3 months அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளாஸ் படி எப்படின்னா எல்லாமே, அதாவது தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு இருப்போம். பட் இந்த கிளாஸ்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா தமிழ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். எண்கள் உச்சரிப்பு ஸ்கூல்லேருந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். பட் ஆனால் இத்தனை வயசில் நம்ம இவ்வளோ நாள் கழிச்சு இப்படியெல்லாம் தான் எண்கள் உச்சரிக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கூட நிறையா பேருக்கு இன்னமுமே தெரியல. ஸோ அதை வந்து நம்ம இங்கே கற்றுக்கலாம். அதை தாண்டி தமிழில் வந்து லகரம், ல ல ல இது எல்லாமே வந்து எப்படி உச்சரிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சார் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லி கொடுப்பாரு. ஸோ அந்த ஒரு விஷயமும் நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். இதை தாண்டி வந்து ஆன்லைன் கிளாஸ் எப்படி போகும், நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து வந்து நம்ம என்ன ஷைன் ஆகும் அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தோணும். ஸோ அதை பற்றியெல்லாம் எந்த ஒரு டவுட்டுமே இங்கே பட தேவையில்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, த்ரூ அவுட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8:30 மணிக்கு நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 hours வந்து கிளாஸ் போகும். அந்த கிளாஸில் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுவோம்.
அதுலேயே வந்து சார் வந்து ஃபஸ்ட்டே உங்களை வந்து கணிச்சிருவார். ஸோ உங்களுக்கு இதுதான் தேவை, இவங்களுக்கு இதுதான் லிமிட், இது இவங்களுக்கு தேவை. ஸோ இவங்களை நம்ம இப்படி ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து அதில் ட்ரெயின் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சார் வந்து சூப்பராக ட்ரெயின் பண்ணுவார். நம்ம வந்து போயிட்டே இருக்கப்போ அங்கே ஒரு மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணி இதுதான் உங்கள் பிரச்சனை, ஸோ இதை நீங்கள் இங்கேயே கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லை சார் நான் நாளைக்கு பண்ணிட்டு வரேன், நான் அதை மாற்றிக்கிறேன் அப்படின்னாலாம் நோ வே, நீங்கள் இப்போ இங்கேயே பண்ணிவிடுங்க, யூ ஷுட், உங்களால் முடியும், அதை பண்ணுங்கன்னு சொல்லி பண்ண வைப்பார். ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு 2 monthsக்கு அப்புறம் வந்து இது ஆஸ் அ பிளாங்காக நம்ம வந்து என்னென்னா பிடிக்கும், நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போய்கிட்டே இருந்தப்போ என்னென்னா திடீர்னு ஒரு நாள் நான் சார்கிட்ட கேட்குறேன், சார் இது எப்படி சார் இதோட ப்ரொஃபஷனல் எப்படி இருக்கும், இதை வந்து எப்படி சார் இதில் ஏர்னிங்ஸ்லாம் இருக்கும், எனக்கு அதை பற்றின ஐடியா இல்லை, நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன சார் சாதாரணமாக அப்படி கேட்டுட்டீங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய கடல் சார், இது ஒரு மிகப்பெரிய சமுத்திரம். சினிமா அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க தான் வந்துட்டு, ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஒரு மூவி எடுத்துட்டிங்க அப்படின்னா பல ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்குமே வந்து வாய்ஸ் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா அவங்களாம் வாழணும் நம்ம அங்கே. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சார் ரொம்ப தெளிவாக நுணுக்கமாக ஒரு கேரக்டரைசேஷன் இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். ஸோ அழுகிறதாகட்டும், சிரிக்கிறதாகட்டும், சோகமாகட்டும், கோபமாகட்டும், கம்பீரமாகட்டும், இது எல்லாத்தையுமே வேறு வேறு ஜோனில் சார் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். ஆனால் நமக்கு தெரியாது நம்ம இந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கே தெரியாது. பட்டு அடுத்த நொடியில் நடக்கவிருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம், நிறைய பேர் கேட்டிருப்போம். அப்படி தான் எனக்கு கோர்ஸ் முடிய போகுது, இன்னும் ஒரு 1 week தான் இருக்குது. பட் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் சார் கால் பண்ணி, சார் ஃப்ரீயாக தான் சார் இருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ, சார் உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வந்திருக்கு, பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டேன். சார் நான் கோர்ஸே முடிக்கலையே சார், எப்படி சார் ஆஃபர் அப்படின்னு. இல்லை ஒரு ஆஃபர் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள், பேச சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி சார் நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணலாம் சார் அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் பண்ணிடுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் பேசுவார், நீங்கள் கால் பிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த ஒரு 1/2 hourலேயே எனக்கு ஒரு கால் வந்தது. சரி நான் கால் பிக் பண்ணப்போ, சார் ஒரு பைலட் மூவி சார், அதுக்கு வந்து மெயின் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் தான் வந்துட்டு டப் பண்ணணும், ஸோ அதுக்கு மட்டும் நான் கேட்டிருந்தேன் சார்கிட்ட, சார் நீங்கள் பண்ணுங்கள், அவரோட வாய்ஸ் மேட்ச் ஆகும்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் டைரக்டர்கிட்ட நான் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டப்பிங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ நல்லபடியாக அதை நான் முடிச்சு கொடுத்துட்டேன். பட் ஆனால் நான் கோர்ஸ் முடிக்கல. அதுக்குள்ளேயே வந்து எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது வந்து அன்எக்ஸ்பெக்டட். அது எல்லாமே வந்து சாருக்கு தான் செய்கிறோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, சரி வாய்ப்பு தான் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தா அந்த இதுக்கு ஒரு பேமெண்ட்டு, ஐ மீன் நமக்கு வந்து அதுக்குன்னு வந்து ஒரு சன்மானம் கிடச்சிச்சு. அவங்க ஒரு பேமெண்ட்டுமே எனக்கு கொடுத்தாங்க அந்த இதில். ஸோ கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் கிடச்சிச்சு அப்படிங்கிறப்ப அது மிகப்பெரிய ஹோப் எனக்கு. சரி நம்மளாலேயும் முடியும், நம்ம அடுத்தது வந்து சினிமாக்குள்ளே எப்படியாவது சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அடுத்த நகரம் நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் எனக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்குது. அது போனதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த விஷயம்லாம் இருக்குது. அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசினப்போ, நான் எதுவும் வெளியூரில் போய் நம்ம டப் பண்ணணுமோ அப்படின்னு நினைக்கிறப்போ, உங்களோட ஏரியாவில் தான் வந்து நீங்கள் டப் பண்ண போவீங்க அப்படின்னு சொன்னார். தஞ்சாவூர்லேயே சார், தஞ்சாவூரில் எப்படி சார் அப்படின்னா, இல்லை அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, எனக்கு அப்போ தான் தெரியும் தஞ்சாவூர்லேயும் இந்த விஷயம்லாம் நடக்குது, ஸோ டப்பிங் ஸ்டூடியோலாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா என்னோடய டப்பிங்கே வந்து தஞ்சாவூரில் தான் நடந்துச்சு. ஸோ நான் இருக்கிற இடத்துலையே எனக்கு இப்படி ஒரு விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சது ஒரு மிகப்பெரிய வந்து மைல்கல். அதையும் தாண்டி நம்ம வீட்டிலேயே இருந்து கூட ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சார் எனக்கு அப்போ தான் சொல்லி புரிய வச்சார். வீட்லேயே வந்து டப்பிங் ஸ்டூடியோ போட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியும் இது பண்ணலாம். இதை தாண்டி பேன் இண்டியாவில் இல்லைனா வேர்ல்டு வைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ள ப்ராஜெக்டை நம்ம இங்கேயே இருந்து பண்ணலாம் அப்படிங்கிறதும் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் திங். அதாவது என்னென்னா, நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், இப்படிலாம் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம வெளியே கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுனால அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நான் இருக்கிற இடத்துல தாண்டி நான் இதுக்காக ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் தான் நான் டப் பண்ணி கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம இடத்துலையே வந்து நமக்கான டைம் ஒன்று ஒதுக்கி, ஸோ அந்த டயத்தில் போய் நம்ம இந்த விஷயத்த பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கும் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கான பேமெண்ட்டும் அங்கேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு நான் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதை தாண்டி என்னோடய சீனியர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், சாரும் நிறையா சொல்லியிருக்காங்க, அவங்களும் நிறையா கிளாஸ் அட்டன் பண்ணி சொன்னப்போ பேன் இண்டியா லெவலில் நிறையா பேர் கிளாஸ் இங்கே அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபாரின்ஸில் அப்ராடில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அங்கேருந்து அவங்க வந்து நிறையா இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃபாரின்லேயும் பண்ணிகிட்ருக்காங்களாம். இதை தாண்டி டப்பிங்கிறது நம்ம சினிமாக்குள்ளே மட்டும் இல்லாமல் நியூஸ் ரீடிங், விஜே,
ஆர்ஜே, அப்புறம் டப்பிங்கு, வாய்ஸ் ஓவரு, அப்புறம் வந்து எஃப்எம்மில் பேசுகிறது, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி டெல்லிங், குக்கு எஃப்எம், அமேசான், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இது நிறைய பரவி கொட்டி கிடக்கு அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ளே வந்தோன்னே தான் தெரிய வந்துச்சு. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதில் வந்து இது ஒரு மிகப்பெரிய வேறு ஒரு உலகம், இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ரொம்ப ஈஸியாக ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். அதுவும் மிகப்பெரிய நம்பிக்கையோடு நான் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். இது எல்லாத்துக்குமே வந்து மணிகை சார் தான். ஆன்லைன் கிளாஸ் நம்ம பயந்துட்டு ஏதோ பேமெண்ட் வந்து அதிகமாக இருக்குமோ சினிமா அப்படிங்கிற பயம்லாம் வேணாம். ரீசனபிளான ப்ரைஸ் தான். அதுவும் அந்த ரீசனபிளான ப்ரைஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணலாம். அதுக்கும் உங்களுக்கு வந்து சார் வந்து டைம் கொடுப்பாரு. இந்த 3 monthsக்குள்ளே என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் சார் அப்படின்னா, ஓகே உங்களால் எவ்வளோ டியூஸில் பண்ண முடியும், எப்படி பண்ண முடியுங்கிறத நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சார் இன்ஸ்டால்மெண்ட்லேயும் நமக்கு வந்து அந்த கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. கேர்ள்ஸ் நிறையா பேர் பண்ணுறாங்க. ஸோ அதில் எதுவும் நமக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்கும், பயம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆளுமை, ஒன் மேன், அதாவது ஒரே ஒரு மனிதர், அவர் மட்டும் அந்த கிளாஸில் மொத்தம் 12 பேராகட்டும் 20 பேராகட்டும் எத்தனை பேர் இருந்தாலுமே அவர் ஒருத்தரே வந்து எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணுவார். ஸோ இப்போ வரைக்குமே வந்து ஒரு 3 மாதத்துலேயுமே வந்து இந்த ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கிளாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போகுமோன்னு நினச்சோன்னா அதுவும் கிடையாது. உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே கேட்கலாம். எக்ஸ்பெக்ஷன் பார்த்தீங்கன்னா சினிமாவை தாண்டி உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் சார்ட்ட தயங்காமல் கேட்கலாம். அதற்கான விடைகளும் சார் கண்டிப்பாக தருவார். ஸோ லைம்லைட் கோச்சிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ அதை நோக்கி நாங்களும் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். சாரோட நான் இப்பயும் இல்லை எப்பயுமே பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.